அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சி அமைப்பில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட திருத்தப்பட்ட அரசு நடத்தை விதிமுறைகள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமதியின்றி அரசு அலுவலக வளாகத்திலோ அதனை ஒட்டியோ ஊர்வலம், கூட்டம் நடத்தக்கூடாது. இதுபோன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த நடத்தை விதிகளில் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது அந்த திருத்தப்பட்ட நடத்தை விதிகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. இதுல என்னென்ன விதிகள் கூறப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன் இதை திருத்தப்பட்டதுன்னு சொல்றோம்னா, ஏறக்குறைய 1973 ஒரு நடைமுறை அரசு ஊழியர்களுக்கான விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது அண்மையில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு நேற்று இரவு இந்த தமிழக அரசினுடைய அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் பல முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய அந்த குடும்ப உறுப்பினர்கள் திருமணமாக இருந்தால் 25,000 ரூபாய்க்கு அதிகமான பரிசுகளை பெறக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமணம் உள்ளிட்ட மத சடங்குகளின் போது 25,000 ரூபாய்க்கும் அதிகமான பரிசுகளை பெறலாம் என்றும், இதை ஒரு மாதத்திற்குள்ளாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசுக்கு எதிரான கருத்துக்களை அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் தெரிவிக்க கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீப நாட்களாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர், அதாவது அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பினர், ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் இனி அடுத்தடுத்த மாதங்களில் மிகவும் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த அவர்கள் திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்களுக்கான நடத்தை விதிகள் திருத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துறது இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த விதிமுறைகள் பல விதிமுறைகள், ஏற்கனவே 90% விதிமுறைகள் ஏற்கனவே இருந்ததுதான். அதுல சில மாற்றங்கள் செய்யப்பட்டு ஏற்கனவே இருப்பவையும் தொடர்கிறது. புதிதாக சில விதிமுறைகளும் ஆட் செய்யப்பட்டு கூடுதலாக சேர்க்கப்பட்டு இந்த திருத்தப்பட்ட விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதே போல அரசு ஊழியர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிகளிலும் அமைப்புகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது, வேறு எந்த வகையிலும் தொடர்பு வைத்திருக்க கூடாது என்றும், எந்த அரசியல் கட்சிக்கோ தேர்தல் வேட்பாளருக்கோ ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் ஏற்படுவதற்கு ஆதாரமாக அவர்கள் செயல்படக்கூட கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு அரசு ஊழியரின் குடும்பத்தினர் அரசியல் கட்சி அமைப்புகள் இருந்தால் அதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் தேர்தலில் ஓட்டு போடலாம், ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு ஆதரவாகவும் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது, வேறு வகைகளில் தலையிடவும் கூடாது என்று தெளிவாக விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அனுமதியின்றி அரசு அலுவலக வளாகத்திலோ அதை ஒட்டியோ ஊர்வலம், கூட்டம் நடத்தக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் வீரியமாகி வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் தமிழக அரசினுடைய இணையதளத்தில் நேற்று இரவு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தப்பட்ட விதிமுறைகள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு பெரிய டிஸ்கஷனாக, ஒரு பெரிய பரபரப்பான கருத்துக்களாக தற்போது பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.